கோடைக்காலம், எரிபொருள் மற்றும் மூலப்பொருள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கேன் மற்றும் மினரல் தண்ணீர் பாட்டில் விலையை உயர்த்தி தமிழக அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். எங்கேயோ போர் நடக்குது, இங்க வந்து தண்ணி ஏறதுக்கு வேலையே கிடையாது. நிச்சயமா தண்ணி விலை ஏற்றது உடனே கட்டுப்படுத்தணும். மக்கள் எவ்வளவுதான் அவதிப்படுறது? 2 ரூபா 5 ரூபா இப்படியே ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் நிம்மதியா இருக்க முடியும்? மக்களுக்கு கஷ்டம்தான். அதே மாதிரி எல்லாரும் ஊதி ஏற்றணும்ல, கவர்மெண்ட் தான் பொறுப்பு. மேற்காசியாவில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே நிலவும் போரால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைபட்டு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் பிரீமியம் வகை பெட்ரோலின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றிய நிலையில், மறுபுறம் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இயங்க முடியாத நிலை நிலவுகிறது. அதையும் தாண்டி இயங்கும் உணவகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி டீ, காஃபி, தின்பண்டங்கள், இனிப்பு, கார வகை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளன. அந்த வரிசையில் கேன் மற்றும் மினரல் தண்ணீர் பாட்டில் விலையை உயர்த்தி தமிழக அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தினர் மூலப்பொருட்கள் விலை உயர்வு, வேலையாட்கள் சம்பளம் அதிகரிப்பு, மின்கட்டண உயர்வு காரணமாக குடிநீர் விலையை உயர்த்தும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். எங்களது குடிநீர் கேன்களின் விலையும் பாட்டில் விலையிலிருந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் திடீர் தண்ணீர் கேன் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்கேயோ போர் நடக்குது, இங்க வந்து பாக்கி காய்கறி ஏறுதுங்கிறான். அதே மாதிரி இப்போ வந்து தண்ணி ஏறதுக்கு வேலையே கிடையாது. வருகிற கோடை காலத்துல நிச்சயமா தண்ணி விலை ஏற்றது உடனே கட்டுப்படுத்தணும். 20 ரூபா ஒரு லிட்டர் தண்ணிங்கிற வித்தாங்க. இப்போ 23 ரூபா 25 ரூபா இருக்கும்போது யாருக்கு லாஸ் ஆகும்? மக்களுக்கு தானே பாதிப்பாகும். அதனால மக்கள் எவ்வளவுதான் அவதிப்படுறது? அதனால ரேட்டு வந்து எப்பவுமே மக்களுக்கு குறைச்சு, அதாவது ஃப்ரீயா கொடுத்தா குடிக்கிற காலத்திலே நம்மளால முடியல. காசு கொடுத்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் நீங்கள் 2 ரூபா 5 ரூபா இப்படியே ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா சாதாரண ஒரு டீ கடையில் போய் தண்ணி கேட்டாவே இல்லைம்பாங்க. நாங்களும் விலை கொடுத்து தான் வாங்கி ஊற்றுறோம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தண்ணிக்கு ஏற்றின வரியை குறைக்கணும். மக்களுக்கு கஷ்டம்தான். அதே மாதிரி எல்லாரும் ஊதி ஏற்றணும்ல, அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை ஏற்றணும், அதுக்கேற்ற செய்யணுமா இல்லையா? கவர்மெண்ட் தான் பொறுப்பு இருக்கு. அதாவது வெளிநாடுகளில் வர அந்த மூலப்பொருளுடைய விளைவாடை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அவங்க எடுக்கணும், அதை சரி பண்ணணும். சில்லறை விலையில் கேன் ஒன்றிற்கு 5 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில், இதனால் நடுத்தர குடும்பத்தினர் மாதந்தோறும் 150 ரூபாய் வரை கூடுதலாக செலவழிக்க வேண்டிய வரும். சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளில் பலரும் கேன் குடிநீரையே பயன்படுத்தி வருவதால் இந்த விலை உயர்வு சாமானிய மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் 72,032 வாக்குச்சாவடி மையங்களும் 41 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். அப்போது பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை அடையாளம் காண்பது, வாக்குச்சாவடி மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இதற்கிடையே வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாம், கேரளா, புதுச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் ஒதுக்கீடு செய்யும் முதற்கட்ட பணி நிறைவடைந்துள்ளது. மாவட்ட அளவிலான சேமிப்பு கிடங்குகளிலிருந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி மூலம் குலுக்கல் முறையில் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, லாஜக கைகோர்த்து களம் காண்கின்றன. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும், அதிமுக மற்றும் லாஜகவிற்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ளார்.
அதன்படி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். அதேபோன்று காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரமும் பாஜக நியமன எம்எல்ஏவான தீப்பாய்ந்தான் ஊசுடுவிலும் போட்டியிடுகின்றனர். பாஜக மாநில தலைவரான VP ராமலிங்கம் இம்முறை ராஜ்பவன் தொகுதியிலும் அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியிலும் களம் காண்கின்றனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மணவெளி தொகுதியிலும் கடந்த முறை தோல்வியடைந்து நியமன எம்எல்ஏவான ராஜசேகரன் இம்முறை திருநள்ளாறு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதே சமயம் நிரவியில் புதுமுகமான மீனாட்சி சுந்தரத்திற்கும் மாஹேவில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தினேசனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆளும் NR காங்கிரசுக்கு 16, பாஜக 10, அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எவை என அறிவித்தார். எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் அமரும். கூட்டணி தர்மத்திற்காக அதிமுக குறைந்த இடங்களில் போட்டியிடுவதாகவும் அன்பழகன் கூறினார். 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கேற்பீங்க? நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கேற்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் தர்மத்துக்கு அரசியல் நடத்துறோம். முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியை ஏற்றுக்கொள்வதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 12 மணி நேரம் அளவுக்கு காத்திருந்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு வராதது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 இடங்களில் போட்டியிட விரும்பிய காங்கிரஸ் திமுகவிற்கு 11 தொகுதிகளும், VCK மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 இடமும் ஒதுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 30 தொகுதிகளையும் சரிசமமாக பிரிக்க திமுக கூறியதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை ஒரு நாள் மட்டும் உள்ளதால் சனிக்கிழமை தொகுதி பங்கீடை நிறைவு செய்ய திட்டமிட்டு ஜெகத்ரட்சகன் MP உள்ளிட்ட குழுவினர் தனியார் ஹோட்டலில் காலை 10 மணி முதல் காத்திருந்தனர். சுமார் 12 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் குழுவினர் வராததால் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் சென்னை புறப்பட்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை தொடரவே திமுக விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது அவங்களும் தான் கேட்கணும். எங்களை கேட்டேன் அவங்கள இல்லை பேச்சுவார்த்தைக்கு வரலன்றது அவங்களுக்கு வேலைகள் இருக்கு. அதனால தனியார் விடுதியில் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளையாவது கேட்டுப்பெற வேண்டும் என அக்கட்சியின் மாநில குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 2இல் வென்றது. 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட அக்கட்சியினர் விரும்பிய நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக, ம உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக குழு கோரியதாக தெரிகிறது. இதன் காரணமாக இதுவரை உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை கூடியது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் மாலை 3 மணி முதல் இரவு 10:30 மணி வரை மாநில குழு கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இரவு உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மாநில செயற்குழு கூட்டம் சுமார் 2 மணி நேரம் அளவுக்கு நடைபெற்றது. நள்ளிரவு வரை நடைபெற்ற கூட்டத்தில் கடந்த தேர்தலை போல் இந்த முறையும் 6 தொகுதிகளை கேட்டுப்பெற நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து நிர்வாகிகளின் முடிவை தெரியப்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் திங்கட்கிழமை சென்னை வருவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இந்த வாரம் சென்னை வரவிருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதே நேரம் திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இதையடுத்து டெல்லி விரைந்த அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார்.
இந்நிலையில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு திங்கட்கிழமை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் சூழலில் பியூஷ் கோயலின் வருகை கவனம் பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி பங்கீடு குறித்தும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாகவும் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 5% அதாவது 12 தொகுதிகளில் போட்டியிட்டால் தனி சின்னத்தை பெற முடியும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி சைதாப்பேட்டை, நான்குநேரி, சோளிங்கர் உள்ளிட்ட 12 தொகுதிகளில் அமமுக களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 12 தொகுதிகளிலும் அமமுக குக்கர் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனைத்து வகையான பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுவது நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக இலவசமாக லட்டு பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இது மட்டுமல்லாது பக்தர்களுக்கு முறுக்கு, எள்ளுவடை, அதிரசம் உள்ளிட்டவையும் 50 ரூபாய்க்கு பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த சூழலில் வர்த்தக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக கடந்த சில நாட்களாக எண்ணெயில் தயாரிக்கப்படும் பிரசாதங்களான முறுக்கு, எள்ளுவடை, லட்டு, அதிரசம் உள்ளிட்டவற்றின் விற்பனையும் நிறுத்தப்பட்டன. இருப்பினும் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வரும் லட்டு பிரசாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோயில் நிர்வாகத்திடம் கையிருப்பில் இருந்த வர்த்தக சிலிண்டர்கள் முற்றிலும் தீர்ந்ததால் தற்போது இலவச லட்டு பிரசாத விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே விறகு அடுப்புகளை பயன்படுத்தி சமைக்க இந்து சமய அறநிலையத்துறையிடம் கோயில் நிர்வாகம் சார்பாக அனுமதி கேட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்த பிறகு விறகு அடுப்புகளை பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்கப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் செவிலியர்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த காட்சிதான் இது. புற நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு பிரிவுகள் இயங்கும் இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 500க்கு மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனையின் தரைத்தளத்திற்கு அடியே பதிக்கப்பட்ட மின் கம்பிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் மின்வெட்டு நிலவியதாக கூறப்படுகிறது. இதனால் இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இதனையடுத்து செவிலியர்கள் செல்போன் வெளிச்சத்தை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தனர். மின் தடையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே நாயை விட்டு கடிக்க வைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவரது மகள் பவிதா திருமணமாகி தானிக்கோட்டகம் பகுதியில் கணவருடன் வசித்து வரும் நிலையில் தாய் தந்தையை பார்க்க சொந்த ஊருக்கு வந்துள்ளார். பிறகு புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது அதே தெருவில் வசித்து வரும் பழனி என்பவர் வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பவிதாயின் தாயையும் நாய் கடித்து குதறியது. இந்த சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்த பழனி குடும்பத்தார் வீட்டின் கேட்டை பூட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். நாய் கடித்ததில் காயமடைந்த இருவரும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரான் அதிபருக்கு தொலைபேசி வாயிலாக ரம்ஜான் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கு தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரம்ஜான் வாழ்த்து கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பிரச்சினை குறித்து இரு தலைவர்களும்
விவாதித்ததாகவும் ஈரானில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை தடைபட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்ததாகவும், மேற்கு ஆசியாவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான முறையில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய நிலையில், போர் தொடங்குவதற்கு 25 நாட்களுக்கு முன்பே பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2640 ரூபாய் விலை குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் சென்னையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிரடி சரிவை கண்டு வருகிறது. அந்த வகையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,000 ரூபாய்க்கு கீழ் சரிந்துள்ளது. நகை வாங்குவோரிடம் மகிழ்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கும் ஒரு கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 13,620க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 250 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி ஒரு சவரன் 1,17,680 என உச்சத்தில் இருந்த விலை கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு சுமார் 8,700 ரூபாய் வரை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலையும் கடந்த 10 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 50,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான வணிக சிலிண்டர் ஒதுக்கீட்டை 50% மத்திய அரசு உயர்த்தியதால் விரைவில் டீ கடைகள், உணவகங்களுக்கு தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்காவுடனான மோதலால் உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஈரானின் நடவடிக்கையால் இந்தியாவில் எரிவாயு விநியோகம் தடைபட்டு தட்டுப்பாடு நிலவியது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் எரிவாயு முன்பதிவு செய்ததால் அவற்றை விநியோகிக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகின. இதையடுத்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் தங்கு தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய எரிவாயு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனால் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைபட்டு வீட்டு உபயோக LPG சிலிண்டர் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. வணிக சிலிண்டர் தடைபட்டதால் டீ கடைகள், உணவகங்கள், கேண்டீன்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன. இதனால் டீ, காஃபி மற்றும் உணவு வகைகளின் விலை உயர்த்தப்பட்டது. இதை உணர்ந்த மத்திய அரசு மாநில அரசுகளுக்கான வணிக சிலிண்டர் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது. அதன்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அமலில் உள்ள 30% ஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் குழாய் மூலம் வரும் எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்கும் மாநிலங்களுக்கு 10% ஒதுக்கீட்டையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வணிக சிலிண்டர் சப்ளையில் உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன், மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் மானிய விலை உணவகங்கள், தொழில் நிறுவன கேண்டீன்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 5 கிலோ சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் ஒதுக்கீடு ஈரான் போருக்கு முன்பு இருந்ததில் 50% தற்பொழுது உயர்த்தியுள்ளதால் மாநில அரசுகள் தங்களது மாதாந்திர எரிவாயு தேவையில் பாதியை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பிற்கு மாறுவதற்கு தயாராக உள்ளவர்கள் மற்றும் அதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் எரிவாயு வழங்கவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஈரோட்டில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்படும் உணவு திருவிழாவின் 2வது நாளில் பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தும் உணவு வகைகளை ருசித்தும் மகிழ்ந்தனர். சமையல் போட்டிகளில் வென்றவர்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் ச. கார்த்திகை செல்வன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். அப்போது வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது.
சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்றில் தீ விபத்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வீட்டில் சமையல் செய்யும் போது திடீரென கேஸ் கசிவு ஏற்பட்டால் எவ்வாறு அணைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீத்தடுப்பு பணிகளை தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் தத்ரூபமாக செய்து காட்டினர். மேலும் மாடியில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அணைப்பது, மாடியில் சிக்கிக் கொள்ளும் நபர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் ஒத்திகை செய்து காட்டினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபியை சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசினார். திமுக கூட்டணியில் சிபிஎம் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் எம்.ஏ. பேபி சென்னை வந்துள்ளார். சிபிஎம் அலுவலகத்திற்கு நேரில் சென்று வைகோ அவரை சந்தித்து பேசினார். நண்பர்கள்னா அவரு பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போகணுங்கக்காக வந்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் திங்கட்கிழமையன்று திருத்தணி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு தனது முதல்கட்ட பரப்புரையை தொடங்க உள்ளார். அன்று மாலை திருத்தணி கமலா திரையரங்கு அருகில் பரப்புரையில் ஈடுபடும் சீமான் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் வரும் 28ஆம் தேதி வரை வாக்கு சேகரிக்க உள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் எதிர்பாராத விதமாக வீட்டின் உட்பக்கம் தாழ்பாடை போட்டதால் வெளியே வர முடியாமல் தவித்த சிறுமியை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். அரவிந்த்ராஜ் என்பவரின் 2.5 வயது மகள் தாராஸ்ரீ வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். விளையாட்டாக உட்பக்கம் தாழ்பாடை போட்ட சிறுமி அதை அகற்ற முடியாமல் உள்ளேயே சிக்கி தவித்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கதவின் தாழ்பாடை அகற்றி சிறுமியை மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மழை மற்றும் பலத்த காற்றால் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் வாழை விவசாயம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மழை மற்றும் பலத்த காற்றால் சுமார் 1 ஏக்கர் அளவுக்கு வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது. இது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காத காரணத்தால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவருடைய அமைச்சர் பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்ட நிலையில் ஊசுடு தொகுதிக்கு பாஜகவின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு சாய் சரவணகுமார் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தங்களுக்கு கட்சி சார்பில் வழங்கப்பட்ட பதவிகளை அவர்கள் ராஜினாமா செய்வதாக கூறினர். தமிழ்நாடு அரசின் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 5வது அலையில் டர்பன் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் மின்வெட்டு அபாயம் ஏற்பட்டுள்ளது. தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 5 அலகுகளில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தால் 2 அலகுகள் செயல்படவில்லை. தற்பொழுது மேலும் ஒரு அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறனுள்ள நிலையத்தில் வெறும் 420 மெகாவாட் உற்பத்தி மட்டுமே நடைபெறுகிறது. பீகாரில் பேருந்து பயணியிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு உணவுப் பொருளை கொடுக்காமல் வியாபாரி ஏமாற்றிய வீடியோ வெளியாகி கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. பயணியிடம் பணத்தை பெற்ற வியாபாரி வேண்டுமென்றே பேருந்து கிளம்பும் வரை காத்திருந்து ஏமாற்றியது காண்போரை அதிருப்திக்குள்ளாக்கியது. பீகார் மாநிலம் பாட்னாவில் ரயில் மூலம் கடத்த இருந்த 100 கடல் ஆமைகளை ரயில்வே போலீசார் மீட்டனர். ரகசிய தகவலின் பேரில் டெல்லி மால்டா டவுன் பராக்கா விரைவு ரயிலில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட ரயில்வே போலீசார் 100 ஆமைகளை கைப்பற்றியதோடு 5 பேரை கைது செய்தனர். சட்டவிரோத சந்தையில் ஆமைகளை விற்க கும்பல் திட்டமிட்டிருந்ததாக ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செல்போன் நம்பர் இல்லாமல் யூசர் நேம் மூலம் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தும் முறை விரைவில் வர உள்ளது. இன்ஸ்டாகிராம், டெலகிராம் உள்ளிட்டவற்றில் உள்ளது போல யூசர் நேம் வைத்து லாகின் செய்யும் வசதியை வாட்ஸ்அப் செயலியில் கொண்டு வர மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பயனாளிகள் தங்கள் செல்போன் நம்பர் இல்லாமல் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியும் என்பதால் தேவையற்ற ஸ்பாம்கள் தவிர்க்கப்படுவதோடு பிரைவசி பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் முதல் இந்த சேவை தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.
ஜெர்மனியில் செயல்பட்டு வந்த கடைசி பனிச்சறுக்கு மையமும் மூடப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் பனிச்சறுக்கு மையங்களை பராமரிப்பது கடினமான ஒன்றாக மாறி வருவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் பனிப்புயல் காரணமாக ஆபத்து ஏற்படுவதும் அதிகரித்துள்ளது. இதனால் ஜெர்மனியில் உள்ள பனிச்சறுக்கு மையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டன. இந்நிலையில் கார்மிஷ் பார்டன் கிரிச்சன் பகுதியில் மட்டுமே ஒரே ஒரு பனிச்சறுக்கு மையம் செயல்பட்டு வந்த நிலையில் அதுவும் மூடப்பட்டது. சிரியாவில் பாரசீக புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது. அந்நாட்டு தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் ஆப்பிரிக்கன் பகுதிகளில் குர்ட்ஸ் இன மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். அவர்கள் பாரசீக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையிலும் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தீபங்களை கொளுத்தி நடனமாடினர். ஸ்பெயின் நாட்டின் கனேரி தீவை திரேஸ் புயல் தாக்கியது. புயல் தாக்கத்தினால் அங்கு பலத்த சூறாவளி காற்று வீசியது. மேலும் அங்கு பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சில இடங்களில் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அடுத்த வாரம் அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 2 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. வரும் 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் பெல்பாஸ்ட் பகுதியில் உள்ள மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. கடைசியாக 2023ஆம் ஆண்டு இந்திய அணி அயர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. 4000 கிலோமீட்டர் தொலைவை தாண்டி இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு ராணுவ தளத்தின் மீது 2 ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான். மத்திய கிழக்கை தாண்டி முதல் முறையாக நீண்ட தூர இலக்கை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையத்தை தாக்கியதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் இருந்து தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நடான்ஸ் அணுசக்தி மையம் சனிக்கிழமை வான்வழி தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு அபாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய ஏவுகணை இஸ்ரேலின் அணு ஆயுத மையமான டிமோனாவை மீது மாபெரும் வெடிப்புடன் தாக்கியது. தெற்கு இஸ்ரேலின் டிமோனா நகரில் மீது ஈரான் ஏவுகணை தாக்கியதன் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெற்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலால் காதை பிளக்கும் சத்தத்துடன் மாபெரும் வெடிச்சத்தம் கேட்டது. ஈரானின் வேவ் 72 ஏவுகணை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கடற்படையில் உள்ள இலக்குகளை நோக்கி வானில் சீறி பாய்ந்தன. ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நெருங்கி வருவதால் வடக்கு இஸ்ரேலின் வான்வெளியில் இடைமறிப்பு ஏவுகணைகள் அதிவேகமாக பாய்கின்றன. ஈரானின் டெஸ்புல் பகுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு வீசியதால் அப்பகுதியை புகை மண்டலமாக காணப்பட்டது. இதனிடையே இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு ராணுவ தளத்தின் மீது ஈரான் ஒரு துணிச்சலான தாக்குதலை நடத்தியுள்ளது. சாக்கோஸ் தீவில் உள்ள டியாகோ கார்சியாவில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் செலுத்தியது. ஈரான் கடற்படை பகுதியில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டியாகோ கார்சியா மீது ஈரான் மேற்கொண்ட இந்த நீண்ட தூர தாக்குதல் முயற்சியானது அதன் திறன் மற்றும் நோக்கம் ஆகிய இரண்டிலும் ஒரு கடுமையான தீவிரத்தை காட்டியுள்ளது. போரின் புவியியல் பரப்பை மத்திய கிழக்கையும் தாண்டி வெகு தூரம் கொண்டு சென்றுள்ளது. ஈரானின் கடற்கரையில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தளத்தின் மீதான தாக்குதல் இதுவரை ஈரான் மேற்கொண்ட மிக நீண்ட தூர தாக்குதல் முயற்சி என கூறப்படுகிறது.
2 ஏவுகணைகளுமே தங்கள் இலக்கை தாக்காத போதிலும் இந்த முயற்சி வாஷிங்டனிலும் அதன் நட்பு நாடுகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் ஈரான் அறிவிக்கப்பட்ட வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட தாக்குதல் திறன்களை வைத்துள்ளது என்பதையும் 4000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குவதற்கான ராணுவ வலிமை தன்னிடம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் நெரூர் அருகே செல்போன் பயன்படுத்தியதை பெற்றோர் கண்டித்ததால் மாணவி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி இனியா அடிக்கடி செல்போன் பயன்படுத்தியதால் பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். மாணவியின் இறப்பு தற்கொலையா அல்லது வேறேதும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதீஷ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரமலான் சிறப்பு தொழுகையில் சுதீஷ் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்றார். எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதி என்று திமுக தலைமையும் எங்க தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதியும் நாங்களே அறிவிப்போம். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி இடையே அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி முதல் பட்டுக்கோட்டை வரை சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, தில்லை விளாகம் வழியாக இயக்கப்பட்ட ரயில் மணிக்கு 105 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 50 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 34 நிமிடங்களில் கடந்தது. வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள அசாம், கேரளா, புதுச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் ஒதுக்கீடு செய்யும் முதற்கட்ட பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. மாவட்ட அளவிலான சேமிப்பு கிடங்குகளிலிருந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி மூலம் குலுக்கல் முறையில் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். பூந்தமல்லி மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சுற்றித் திரிந்த சேலத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் சென்ற கார் மோதி காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆலங்குடி சாலையில் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 2 ஒரே காரில் சென்றுள்ளனர். அந்த கார் மோதி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சோமன் பாபு காயமடைந்ததை அடுத்து அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தை ஏற்படுத்திய தேர்தல் பார்வையாளர்கள் மாற்று வாகனத்தில் சென்றுவிட்டனர். பீகார் மாநிலம் பகல்பூரில் உள்ள பாலத்தின் ஒரு தூண் நாளுக்கு நாள் சேதமடைந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விக்ரம்ஷிலா சேது பாலத்தின் வழியாக தினந்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. கிழக்கு பீகார் மற்றும் சீமஞ்சர் பகுதியை இணைக்கும் இந்த பாலத்தின் தூண்களை பாதுகாக்கும் சுவர் முழுமையாக சேதமடைந்துள்ளது. ஈஸ்டர் பண்டிகையையொட்டி அமெரிக்காவில் சாக்லேட் தயாரிப்பு தீவிரமடைந்துள்ளது. வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அமெரிக்காவில் பல வகையான சாக்லேட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கொக்கோ விலை தற்போது சரிந்துள்ள போதிலும் சில மாதங்களுக்கு முன்பே சாக்லேட் தயாரிப்பு தொடங்கிவிட்டதால் கொக்கோவின் பழைய விலைக்கு ஏற்ப சாக்லேட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தென்கொரியாவில் உள்ள வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. டியாஜோன் பகுதியில் உள்ள ஆலையில் 170க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்தபோது தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 70 பேர் காயமடைந்தனர். பலர் மாயமான நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. துருக்கியில் வசந்தகால திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தியார்பாகிர் மாகாணத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டில் ஆட்சி மாற வேண்டுமென முழக்கம் எழுப்பினர்.
ஈரானின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக ரஷ்யா தொடரும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். பாரசீக புத்தாண்டையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள புதின், இந்த கடினமான காலகட்டத்தில் ஈரானுடன் ரஷ்யா துணை நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நெருக்கடியான காலத்தை ஈரான் மக்கள் தைரியமாக கடந்து வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.